துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய வாய்ப்பும் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில், குறிப்பாக வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 9ல் குரு இருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 5ல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறாருங்க. சனி மற்றும் ராகுவின் இணைவு அதிரடியான மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனியின் அமைப்பு இப்படி இருக்கும்போது குரு மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிய சூரியனுடனும் புதனுடனும் இணைந்து 9ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. 9ல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த சூழலில் மிகப்பெரிய அளவிலான நன்மையும் வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் எடுத்து காட்டுகிறார். மேலும் வித்யாகரகரான புதன் 22ஆம் தேதி முதல் கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேலை மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவும் இணைந்து வலுப்படுத்துகின்றன. செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகரான கேது இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இடம் லாபஸ்தானம் என்பதால் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எளிதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சப்தமத்தில் வீற்றிருக்கிற ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தியாகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் வில்லங்கம் நிறைந்த பல நிகழ்வுகளில் நன்மையை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க சந்திரன் உச்சம் பெறுகிறாருங்க. அஷ்டமத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதும் அதற்கு பிறகு குருவுடன் இணைவதும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சந்திரனின் அமைப்பால் உறுதியாக விலகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் பல வகையில முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் பல்வேறு வகையில மனித வாழ்வில் பல்வேறு வகையான குறைகள் இருக்குங்க. குறைகளை மட்டுமே அதிகமாக கண்டறிந்த சூழலில் இந்த தருணத்தில் நிறைகளை கண்டறிவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான
நல்ல பாதையை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. அவருடைய தகுதியை வைத்து ஒரு மிக பெரிய நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. உடனே அந்த நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியில் சேருகிறார். சில ஆண்டுகள் உருண்டோடுகின்றன. சில ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு தலைமை செக்யூரிட்டியாக இருந்த நபர் வேறொரு வேலைக்காக சென்று விடுகிறாருங்க. எனவே அந்த தலைமை செக்யூரிட்டி பணி வழங்கப்படுவதற்காக இவருக்கு அழைப்பு வருகிறது. அந்த நிர்வாகத்தின் தலைவர் இவரை அழைத்து, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா, உங்களுடைய கல்வி தகுதி என்ன என்று கேட்கும்போது, எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொல்லி விடுகிறாருங்க. உடனடியாக அவருக்கு அந்த வாய்ப்பு அங்கு மறுக்கப்படுகிறது. அப்படி மறுக்கப்படுவதோடு மட்டுமல்லாது சில மாதங்களிலேயே அந்த வேலை வாய்ப்பும் பறிக்கப்படுகிறதுங்க. இப்படி ஒரு சாதகமற்ற சூழலில் அவருடைய நிலைமை மாறக்கூடிய வேளையில் செய்தித்தாள் ஒன்றில் வெளியாகிறது, ஒரு நிறுவனத்தில் உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த உதவியாளர் பணிக்காக விண்ணப்பிக்கிறார். அங்கு உதவியாளராகவும் அந்த பணியில் சேர்கிறாருங்க. அப்படி சேர்ந்த அந்த நபர் சில ஆண்டுகள் அங்கு பணியாற்றுகிறார். அப்போது அவருக்கு மிக நீண்ட தூரம் சென்று அந்த கம்பெனிக்கு தேவையான உபரி பாகங்களை வாங்கி வரக்கூடிய பணிக்கு அனுப்பப்படுகிறாருங்க. அப்படி அவர் நீண்ட தூரம் சென்று அந்த கம்பெனிக்கு தேவையான உபரி பாகங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த கம்பெனியில் ஒப்படைக்கிறார். அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன யோசனை என்றால், இது போன்ற உபரி பாகங்களை ஏன் நாம் வாங்கி விற்கக்கூடாது என்ற யோசனை தான். ஆனால் அந்த யோசனையில் மிக பெரிய அளவில் முதலீடு தேவைப்படுமே, என்ன செய்வது என்று யோசிக்கிறார். உடனடியாக அந்த உதவியாளர் பணியை விட்டுவிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு முதலீடை கொண்டு ஒரு தள்ளுவண்டி கடை போல் உபரி பாகங்களை விற்க ஆரம்பிக்கிறாருங்க. நல்ல லாபம் நிறைவாக கிடைக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவர் வாடகை கட்டிடத்திற்கு நிரந்தர இடமாக மாற்றுகிறார் தொழிலை. அந்த வாடகை கட்டிடத்திற்கு சென்றதற்கு பிறகு பணியாட்களையும் அமர்த்தி தொழிலை விரிவுபடுத்துகிறார். நல்ல லாபம் நிறைவாக கிடைக்க சில ஆண்டுகளிலேயே சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். அதற்கு பிறகு இன்னும் பல லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சூழலில் அந்த ஏரியாவுக்கே மிகப்பெரிய டீலராகவும் மாறிவிடுகிறாருங்க. அவருடைய வளர்ச்சி இப்படி அபிரிவிதமாக இருக்கக்கூடிய சூழலில் ஏன் நாமே இந்த பொருளை தயாரிக்க கூடாது என்று எண்ணி ஒரு தொழிற்சாலை ஒன்றை துவங்குகிறாருங்க. தொழிற்சாலை துவங்கி தொழிலதிபராகவும் அவர் மாறுகிறார். அப்படி அவருடைய வளர்ச்சி உச்சபட்ச வளர்ச்சியை அடைவதற்கு பல வருடங்கள் தேவைப்பட்டன. படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் பல மாற்றங்களை சந்தித்து அவர் வளர்ச்சி அடைகிறாருங்க. படத்தில் வருவது போல் ஒரே பாட்டிலோ அல்லது ஒரு சில நாட்களிலோ வளர்ச்சி அடையவில்லை. அவர் வளர்ச்சி அடைவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டது. அப்படி அவர் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும்போது அவர் தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள ஒரு ஆலயம் ஒன்றில் புனரமைக்கும் பணி நடைபெறுகிறது. அப்போது அந்த ஆலய நிர்வாகிகள் இவரை அணுகி அந்த ஆலய புனரமைப்பு பணிக்காக நன்கொடை கேட்கிறார்கள். அதை கேட்டவுடன் அவரும் மனம் கோணாமல் ஒரு தொகையை மகிழ்ச்சியுடன் எடுத்து கொடுக்கிறாருங்க. அதை பெற்றுக்கொண்ட அந்த கோவில் நிர்வாகிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உடனடியாக அவருக்கான ரசீதை எழுதி அவரிடம் கொடுக்கின்றனர். அப்போது அவர் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கோவில் நிர்வாகிகளிடம் கேட்கிறாருங்க. அப்போது கோவில் நிர்வாகி, நீங்கள் கொடுத்த நன்கொடைக்கான தொகையும் உங்களுடைய பெயரையும் எழுதி அதற்கான ரசீதியை உங்களிடம் கொடுக்கிறோம் என்று சொல்ல, அதை வாங்கி கொண்ட அந்த நபர், தப்பாக நினைத்து விட வேண்டாம், எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால்தான் நான் அதை கேட்டேன் என்று அவர்களிடம் சொல்லுகிறார். உடனே அந்த கோவில் நிர்வாகி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத போதே இவ்வளவு பெரிய உச்சத்தையும் வளர்ச்சியையும் அடைந்திருக்கிறீர்களே, சப்போஸ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்திருப்பீர்கள் என்று கேட்க, அவர் ரொம்பவும் எளிதாக
எழுத படிக்க தெரியாததால் நான் இந்த தொழிற்சாலையின் அதிபராக இருக்கிறேன். எனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் இன்னொரு தொழிற்சாலையில் தலைமை செக்யூரிட்டியாக பணியாற்றியிருப்பேன் என்று சொல்கிறாருங்க. இதுபோன்றுதான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் சங்கடங்கள், சிரமங்கள் உறுதியாகவே வரும். சிரமம் இல்லாத வாழ்க்கை இல்லை என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அதே போன்று வாய்ப்புகள் கிடைக்காத தருணம் இல்லை என்பதையும் உறுதியாக சொல்ல முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் நாம் அதிக கவனம் செலுத்தும் போது அந்த வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைப்பதை நாம் உறுதியாகவே தவற விட்டு விடுகிறோம். எனவே புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இந்த தருணத்தில் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். மனநிறைவை தரக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எந்த விதமான பிரச்சனையும் இன்றி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க கூடிய வகையில் மனநிறைவுடன் பல பணிகளையும் பல சுப நிகழ்வுகளையும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவில் பிரச்சனை என்று இருந்த நிகழ்வுகளில் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் அலுவலக கவலைகளை மறைந்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எதிர்கால அச்சத்தை நீக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. பல வருடங்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் மறைந்து இந்த தருணத்தில் வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் 9ல் குரு, 5ல் சனி ஆட்சி பலம் என அற்புதமான அமைப்பு மட்டுமல்லாது லாபத்தில் மங்களகாரகன், மோட்சக்காரகரான கேது என கிரகநிலைகளின் கூட்டமைப்பு மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் ரெட்டிப்பு தன்மையில் காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல காரியங்கள் இனிதே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பல்வேறு வகையான போட்டிகளில் பரிசுகளை பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நற்பலன் இந்த தருணத்தில் தேடி வரும். தசாபுத்திகள் வலுவலாகமாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏதேனும் நேர்த்தி கடன்கள் செய்யாமல் இருந்தால் அதை தவறாமல் செய்யுங்கள். அதனால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாகவே கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு